வணக்கம். மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் இப்போது வசியம் செய்வது எப்படி? வசிய மருந்து. இந்த வசிய மருந்தை எதில் உருவாக்கணும், எப்படி செய்யணும், எப்படி செய்து கொடுத்தா வசிய மருந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல், பாதிப்பும் இல்லாமல், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வசியம் ஆவாங்கன்றதை நாம் இதில் செய்து காட்டுறோம். இதில் செய்து காட்டுற இந்த வசிய மருந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது பார்த்திங்களானாக்கா கரு ஊமத்தம் இருந்தால் ஒருத்தருடைய ஒருத்தர் நம்மளுக்கு எதிரியாக இருக்காங்கன்னாக்கா அந்த எதிரிகளோட கருவே அறுத்துடலான்றது தான் கரு ஊமத்தம். அவங்க வாழவும் முடியாத, அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே இல்லாத அவங்கள அழிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் கருவமுத்தம் சொல்லுவாங்க. இது கருவமுத்தம் பூ. இந்த கருவமுத்தம் பூவும் சரி, இந்த கருவமுத்தமும் சரி, யார் நம்ம கையில் மந்திரவாதியின் கையிலையோ இல்லை ஒரு சித்திரம் கையிலையோ ஏதோ வேலை செய்கிறவங்க கையில் கிடைச்சா இந்த கருவமுத்தம் வச்சு எதோ ஒன்றா செய்யலாம். இது கருவமுத்தம். இது பொண்ணு ஊமத்தத்தில் செடி வந்திருக்கிற காய் பொண்ணு ஊமத்தம். பொண்ணு ஊமத்தம் மட்டும்தான் கரெக்டாக வசியத்துக்கு மருந்தாக்க உருவாக்கணும். பொண்ணு ஊமத்தம் ஒன்று இருக்குது, கரு ஊமத்தம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வெள்ளை ஊமத்தம் இருக்குது. வெள்ளை ஊமத்தை பேய் பிசாசை பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்கள ஓட்டுறதுக்காகவும், அவங்கள அதிகமாக சத்தம் போடுறாங்க, வீட்டுக்குள்ளே அதிகமாக தொல்லை பண்ணுறாங்கனாக்கா அந்த வெள்ளை ஊமத்தம் வச்சு அவங்கள அடக்கி கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கரு ஊமத்தம், வெள்ளை ஊமத்தம், இப்போ கேட்டிங்களா இது பொண்ணு ஊமத்தம் செடியை வேரோடு பிடுங்குங்க. வேரோடு பிடுங்கி அந்த கரு ஊமத்தம் இலை சாம்புலம் மொத்தத்தையுமே எடுத்து மொத்தமே உட்கார வச்சு நல்லா என்ன பண்ணுங்கள், நல்லா இதில் வச்சு அரைங்க, கொழுவத்தில் வச்சு நல்லா அரைச்சி அந்த பொண்ணு ஊமத்தம் இலையில மொத்தமே என்ன பண்ணுங்கள், தொட்டா சினிங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா தொட்டா சினிங்கி, நேல் பட்டா சுருங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முன் ஒட்டி, பின் ஒட்டி, ஊசி காந்தம், இது எல்லாமே பறிச்சுக்கிட்டு வரணும். பறிச்சுக்கிட்டு இதோடு சேர்ந்து நத்தைச்சூரியும் கொஞ்சம் பறிச்சிக்குங்க. நத்தைச்சூரியை பறிச்சுக்கிட்டு இது எல்லாமே ஆதிவாரம்னு ஆதிவாரம் சுக்கிர ஓரையில் எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரையில் எடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இது எல்லாமே பறிச்சுக்கிட்டு கரெக்டாக உக்காந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா கொழுவத்தில் உக்காந்து ஒரு மணி நேரம் நல்லா அரைங்க. நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சி என்ன பண்ணுங்க, சிறு உருண்டையாக பிடிங்க. சிறு உருண்டையாக பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா ஒரு இலந்தங்காய் சைஸ், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நெல்லிக்காய் சைஸில் கூட நீங்கள் அதை பறித்து அதை என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா 3 உருண்டை கொடுக்கணும். ஒரு ஆளுக்கிட்ட 3 உருண்டை கொடுங்க. அந்த 3 உருண்டையுமே எப்போ செய்தாலும் வசியம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாள் தான் மருந்து போடணும். வளர்ப்பிற சந்திரனாக இருக்கும்போது திங்கக்கிழமை செய்யலாம். தேய்பிரியாக இருந்தால் அது செய்யக்கூடாது, வசிய மருந்து வேலை செய்யாது. இது எல்லாமே அரைச்சி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்களானாக்கா இன்னொரு வகையும் இருக்குது, பூச்சி வகையில் செய்கிறது. அது கடுமையாக இருக்கும், சைடு எஃபெக்ட் உண்டு. இது பூச்சி வகை இல்லாமல் வெறும் மூலிகை வகையை செய்கிறதுனால சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எல்லாமே அரைச்சி வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். நிழலில் காய வச்சிங்கன்னாக்கா எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இது பண்ணோம். அதே மாதிரி கேட்டிங்கன்னா இதை கொண்டு போயிட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்கள என்ன பண்ண கேட்டிங்கன்னா அவங்க உடம்புலேருந்து 5 அழுக்கு எடுக்கணும். காது குருமி, கழுத்தோரம் இருக்கிற அழுக்கு, ஆண்களுக்குனாக்கா வலது பக்கம் எடுக்கணும், பெண்களாக இருந்தாக்கா இடது பக்கம் எடுக்கணும். கையில் இருக்கிற அழுக்கு, கால் பாதத்தில் இருக்கிற அழுக்கு, அதை முறுக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம பெண் உறுப்பு ஆண் உறுப்பு சைடில் வர அழுக்கு, இந்த அழுக்கெல்லாம் எடுத்து இதோடு சேர்ந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு உமிழ் நீரால் அரைக்கணும். உமிழ் நீரால் வசிய மருந்து கொடுக்குறீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட 3 உருண்டை கொடுக்குறீங்கனாக்கா வியாழன், வெள்ளி, புதன் இந்த 3 நாள் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். கறி, மீன், முட்டை, காஃபி இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், புளி மட்டும் கலக்கக்கூடாது. புளி கலக்காமல் கொடுத்தீங்கன்னாவே போதும், எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும். நீங்கள் அது என்ன பண்ணணும், நைட்டில் கொடுக்குறாங்களா பகலில் கொடுக்குறாங்களா, எப்போ கொடுத்தாலுமே இவங்களுடைய 5 அழுக்கு எடுக்க சொல்லுங்கள். காது குருமி, கழுத்தோர இருக்க அழுக்கு, மார்போர இருக்க அழுக்கு, அதுக்கப்புறம் முறுக்கின்னு சொல்லுவாங்க நம்ம அரை ஓரத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கால் பாதம், கை பாதம், இந்த 5 அழுக்கு 6 அழுக்கு எடுத்து இந்த ஒரு உருண்டையோடு சேர்ந்து அரைச்சி நெல்லில் ஊற வச்சு
காஃபி, டீ, பால், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, கறி, மீன், முட்டை எதில் வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்குற நாள் மட்டும் இந்த மாதிரி நாளாக இருக்கணும். ஏன்னாக்கா அந்த நாளில் கொடுத்தீங்கன்னா வசியம் கண்டிப்பாக ஆகும் அவங்களுக்கு. அதை செய்யுங்க, அது செய்து கொடுங்க. செய்து கொடுத்தீங்கன்னா வசியம் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வழியுமே உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும். நல்ல விதமாக செஞ்சு கொடுங்க. அறுக்கிற அந்த மூலிகைகளை எடுக்கிறனாலும் சரி, அந்த மூலிகைகளை அரைக்கிறனாலும் சரி, வெள்ளிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை அறுத்தாலும் சரி, சுக்கிர வரையில செய்யுங்க. எந்த வேலையாக இருந்தாலும். சுக்கிரன்றது வந்து வசியத்துக்கு முதலிடத்தை கொடுக்குறவர். புதன், குரு, சுக்கிரன் இந்த 3 நாளுமே வந்து நீங்கள் எடுத்து செய்கிறதுனால வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உமிழ்நீரில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக அரைக்கிற அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அது என்ன ஃபேன் காற்றுல வேறு எங்கன்னா வந்து காய வைக்க சொல்லுங்கள். அவசரப்பட்டு எடுத்து வெயிலில் காய வச்சாங்கன்னாக்கா அது எந்த விதமான யூஸ் இல்லாமல் போயிடும். பார்த்து செய்ய சொல்லுங்கள், நல்லபடியாக செய்யுங்க. அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா கருவமுத்தத்தை வச்சு எப்படி ஒருத்தரை வந்து அழிக்கிறதுன்றது வந்து அடுத்த பதிவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.